Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Very happy to work with the team. Very happy இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் பிரேக் அப்படி ஏதாவது பிளான் பண்ணோம்னா இந்த மானிட்டர் இருக்குல்ல அது தேட்டரா மாறிடும் போடு இப்போ போடு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஃபோனில் ஸ்பீக்கர் வச்சுட்டு அந்த சீக்வன்ஸை ஸ்லோ மோஷன் வாக்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து வேற வேற பிஜிஎம்ஸ் சாரோட ஐகானிக் பிஜிஎம்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஹரிஷ் எனக்கு சொன்னால் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு பாரு அப்படின்னு. என்னடா சொல்கிறா அப்படின்னா பாரு தியேட்டரில் பாரு. நான் ரோஹினியில் நின்று பார்த்து நாங்களாம் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ் வந்தோடனே திரும்பி பார்த்தாலே 2 பேரும் இப்படி திரும்பி பார்த்தாங்க. நான் வந்து டோட்டலாக ஏன்னா அது வந்து எங்களோட ட்ரீம். ஆதிக்கு வந்து முடிவு பண்ணிட்டான் அர்ஜுன் சார் வந்து இனிமே இதுக்கு முன்னாடி பார்த்த அர்ஜுன் சார் என் ஃப்ரேம்ல என்னோட படத்துல இருக்கக்கூடாது. அங்க வந்து இந்த கேரக்டரா தான் இருக்கணும். ஒத்த ரூபா வந்து எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்கு அதுக்கு பேக்கு ஒன்று இருக்குங்க. ஒத்த ரூபா ஹி வாஸ் 105 ஒத்த ரூபா பண்ணும்போது உடம்பு ஃபீவர். ஏன்னா இந்தியாலேருந்து வந்திருந்தாரு. டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஷார்ட் வைக்கும் போது 105ல இருப்பாரு. கூடி நடுக்கிட்டு இருப்பாரு. கட்டுக்கு அப்புறம் ஒன்று இருக்கு அர்ஜுன் சார் பயங்கரமான டெடிகேட்டட். சார் வந்து சாரை சொல்லிட்டாரு இல்லை சப்போஸ் இஸ் நாட் ஃபீலிங் வெல்னா லெட் ஹிம் டேக் ரெஸ்ட். நம்ம அன்னைக்கு சாருக்கு ஷூட் இல்லை, நம்ம ஏதாவது பண்ணலாம், நீங்க இதுக்கு ரெடி பண்ணுங்கன்னா அர்ஜுன் சார் வாஸ் இல்லை ஐ வில் டூ சார். இப்போ ஒரு 2Kலாம் ஒத்த ரூபா தெரியுமான்னு தெரியல, ஜென்சிக்கெலாம் தெரியுமான்னு தெரியல, வைப் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவ்ஸ் ப்ளஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்றது வந்து வெரி ஹாப்பி. ஒன்று நடக்கும்டா ஒன்று பண்ணியிருக்காங்க சார். ஒன்று ஓப்பனா அவுட் அண்ட் அவுட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஐம் வெயிட்டிங் வாஸ் நானே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பட் பயங்கர ஹாப்பி. சார் வந்து விஜய் சாரோட டைலாக் பேசும்போது பயங்கர ஹாப்பி. வெரி ஹாப்பி. இன்டர்வல் வந்து அது பயங்கர டெம்ப்ளேட். ஸோ வெரி ஹாப்பி. எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்று பண்ண போறாரு. அதுக்கான ஹிண்ட்ஸ் தான் அது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ஒரு சின்ன டீகோடிங் பண்ணீங்கன்னா புரியும். பொழக்க போறேன்டா எல்லாரையும். அதுதான் அந்த விஷயம். ப்ளஸ் இதுனா வாங்க காலி அப்படின்னு. நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபோட்டோஷூட் சீக்வன்ஸ் வரும்போது எல்லாரும் போட்டு அடிச்சு காலி பண்ணி. ஸோ அந்த இப்போ டார்க் என்ன வந்திருக்காருன்னு அவ்வளோதான். அவர் திரும்பி உட்கார வச்சு டக்குன்னு திரும்பி டைகர் சொன்னது. அப்புறம் அதை பண்ணதுக்கப்புறம் புலி வந்தோடனே என்ன நீங்கள் அந்த பாட்டில் முட்டி போட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு. ஆமாம் தம்பி பண்ணியிருப்பதுக்கு அது எனக்கு வேணும் உடனே கம்போஸ் பண்ணுவோம் அதுக்குன்னு. தம்பி நீங்கள் ஒன்று போங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு முட்டி போட்டுக்கிட்டே வந்திருப்பாரு. அந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் முட்டி போட்டு ஆடி ஏந்திரிப்பார். முட்டி போட்டு எதிர்ப்பேன். முட்டி வந்தோடனே நாங்களாம் பிளாஸ்ட் ஆகிட்டு அப்போதான் யோசிச்சேன் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஆதிக்குக்கும் மொத்த டீமுக்கும். தேங்க்யூ. சரி, இதுக்கு முன்னாடி வந்து கொரியோகிராஃபரா டிராகன், ப்ரீவியஸா இப்போ ரெட் டிராகன் எதிர்பார்க்கலையே கலக்கல் கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த லைக் கொரியோகிராஃபர் பேரில் வந்து இப்போ கல்யாண் மாஸ்டர் அசார் அப்படின்னு பார்க்குறது வந்து பயங்கர ஹாப்பி. ஸோ ஜிபியு மாமி வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் வரக்கூடிய எல்லா டான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. பயங்கர ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. சார் படத்தில் ஒர்க் பண்ணுறது பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ அந்த ப்ளஸ் அது நிறைய பேர் ஒர்க் ஆகிருக்கு. தியேட்டரில் எல்லாமே பிளாஸ்ட் பண்ணுறது வந்து ஹாப்பி. காட் இஸ் கைண்ட். ஓகே. ஸோ வந்து நீங்களும் சரி ஆதிக்கும் சரி எந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஏகே ஃபேன் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ வந்து செதிலாக செதுக்கியிருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மேபி ஸ்பாட்டில் இதெல்லாம் ஒர்க் ஆகாதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ தேட்டரில் பார்க்குறப்போ நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பிளாஸ்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே என்ன பேசிக்கிட்டீங்க நீங்களும் ஆதிக்கும்? இல்லை ஆக்சுவலி ஷார்ட் கம்போஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக தான் இருப்போம். சைலண்டாக பண்ணி சார் இருப்பாங்க. சப்போஸ் சார் பிரேக் அப்படி ஏதாவது பிளான் பண்ணோம்னா இந்த மானிட்டர் இருக்குல்ல அது தேட்டரா மாறிடும் எங்களுக்கு. போடு இப்போ போடு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சின்ன ஃபோனில் ஸ்பீக்கர் வச்சுட்டு அந்த சீக்வன்ஸை ஸ்லோ மோஷன் வாக்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து வேற வேற பிஜிஎம்ஸ் சாரோட ஐகானிக் பிஜிஎம்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சார் டான்ஸ் ஆன அந்த பார்ட்டி சாங், அந்த ஃபோட்டோஷூட் சாங், அதில் டான்ஸ் ஆனதுமே சார் வந்து அந்த சாங் வந்து கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பண்ண ஷாட். நைட்டு பண்ண சாங் இது. ஸோ அந்த பிளாக் கலர் ஆமா டிராகன் ஃபோட்டோ ஷூட்டுக்கு முன்னாடி பண்ண. ஆமா அது வந்து நைட்டு பண்ணது. அது அங்கெல்லாம் அப்படிதான். ஓகே சார் ஃபைன் சார் ரிலாக்ஸ் சார் அப்படின்னு அங்கே போய் உட்காருவோம். அங்கே சார் கேரவன் எங்கேயா போறாரு, கேரவன் போக மாட்டாங்க சார், சும்மா யாராச்சும் எங்கேயாச்சும் வெளில யாராச்சும் மீட் பண்ண வந்திருக்காங்கன்னா அப்போ அந்த மானிட்டர் தேட்டரா மாறிடும்.
ஸோ அது ஒரு பயங்கர ஹாப்பி. ஸோ இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸோட டான்ஸ் வந்து நீங்க ஆமா அது பண்ணேன். ஸோ அது அவர் வந்து எப்படி அவர் லைக் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த அவர் காஸ்டியூம்ல? பயங்கர ஹாப்பி. அவர் ஆக்சுவலி அது வந்து உங்களுக்கு வந்து இப்படி நடந்தது. ஆக்சுவலி 2 o'clock கால் ஷீட்டு மத்தியானம். ஸோ ஒரு 4லேருந்து நைட்டு வரைக்கும் சீன்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த சீக்வன்ஸ் மொத்தமாக சீன்ஸ் போயிட்டு இருந்தது. அதை முடிச்சுட்டு சாங்கு, அதை முடிச்சுட்டு ஃபைட்டு. ஓ அடுத்து அப்படி பண்ணாரு. ஸோ 3 o'clock ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இட் அரௌண்ட் வென் ஃபார் ஒரு 12 வரைக்கும் சீக்வன்ஸ் போயிடுச்சு. அப்புறம் 1லேருந்து சாங் ஆரம்பிச்சு 1 to 6 சாங் முடிச்சுட்டு திருப்பியும் 6 to ஒரு 10 வரைக்கும் அந்த சீக்வன்ஸ் ஃபைட் மாஸ்டர் வந்து எடுத்தாங்க. ஸோ இப்படி போச்சு. அந்த ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ்ல ஒரு மோட்ல இருப்பாரு, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஸ்டெப் போடுவாரு டான்ஸ். அது வந்து சர்ப்ரைஸ் தான். ஆக்சுவலி அங்கே ஒரு டயலாக் இருந்தது, டைரக்டர் டயலாக் எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ அது அப்படியே ஓகே ஆன் ஷாட்ல பண்ணாரு. இந்த ஸ்டெப் பண்ணி முடிச்சுட்டு கட்டணுன்னே மாஸ்டர் ரெடியா அப்படின்னாரு. இன்னும் ஷாக் ஆயிடும். ஓகே ஸோ ஹாப்பி. ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு பயங்கர ஒரு லைக் ஒரு வேல்யூ கிடைக்கணும், ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணும் நம்ம எதிர்பார்த்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு சிலது டைட்டில் கார்டில் வரும், ஒரு சிலது எண்ட் கார்டில் வரும். பட் எண்டில் ப்ளூபர்ஸில் வந்து இந்த படம் முடிச்சு எல்லாருமே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ரொம்ப நாள் கழிச்சு ஏகேவை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஒரு பார்த்த படமாக வந்துச்சு. அந்த எண்ட் கிரெடிட்ஸில் நீங்களும் ஆதிக்கும் இருக்கிறது தான் லாஸ்ட் ஃபைனல் ஃப்ரேம், படத்துடைய ஃபைனல் ஃப்ரேமாக எண்ட் கிரெடிட்ஸில் இருக்கிறப்போ எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. லைக் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க? நீங்கள் அதில் நான் இருப்பேன், ஆதிக் இருப்பாங்க, அப்புறம் ஹரிஷ் கோடாயிட்டு இருப்பார். நாங்கள் 3 பேர் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் 3 பேருக்குமே ஒரே ட்ரீம் அஜித் சாரோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தியேட்டரில் ஒரு வீட்டிலலாம் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. அதில் முடித்தது வந்து ஐ எம் வெரி அது வந்து டோட்டலாக அவுட்டு. அது வந்து ஹரிஷ் எனக்கு சொன்னா உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, நீ பாரு அப்படி. என்னடா சொல்றா அப்படின்னா, நீ பாரு தியேட்டர்ல பாரு. நான் ரோஹிணியில நின்று பார்த்து, நாங்களாம் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ் வந்த உடனே திரும்பி பார்த்தாலே 2 பேரும் இப்படி திரும்பி பார்த்தாங்க. நான் வந்து டோட்டலா, ஏன்னா அது வந்து எங்களோட ட்ரீம். எல்லாருக்குமே அது வந்து சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததாலும் சரி, ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்றது அது அந்த ஃபைனலா அது வந்து அது 3 பேருமே மானிட்டர் பாத்தீங்களா, அதுல மானிட்டர் இருக்கும், குட்டி மானிட்டர், 3 பேரும் நின்று பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துக்கும், அதை கட் பண்ணிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு விசிலு அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஆகி கிளைமேக்ஸ் ஷாட்ல லைக் காட் பிளஸ் யூ அந்த ஷாட் அது என்ட்ரி நம்ம தான் எடுத்தோம். வாக்ல என்ட்ரி டோர் ஓப்பன் ஆகி என்ட்ரி ஆகி நடந்து வந்து அந்த ஸ்லோ மோஷன்ஸ் அது வந்து எடுத்து அது பண்ணுவோம். அது ஹாப்பி சாமாங்க. ஸோ படம் முடிச்சுட்டு ஓவராலாக ஏகே ஏதாவது சொன்னாரா உங்ககிட்ட, டீம் கிட்ட ஏதாவது கன்வே பண்ணாரா இந்த மாதிரி ஹாப்பி அப்படின்ற விஷயம்? ஷூட் முடிச்சிட்டா இப்போ படத்துடைய ஒரு வெற்றிக்கு பிறகு என்ன இவரு தான் டைரக்டர் கிட்ட தான் பேசியிருக்காங்க சார், சொல்லியிருக்காங்க வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் த டீம், வெரி ஹாப்பியாக இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ ஏதாவது சொன்னாரா அடுத்த படத்துக்கு, ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாரா ஏதாவது? இல்லை அப்படிலாம் எனக்கு தெரியாது, அது அஃபிஷியலாக தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ. எனக்கு சார் என்ன சொன்னாங்கன்னு, ஆதிக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் இஸ் ஹாப்பி அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் கைஸ் அப்படின்னு அப்படிதான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி ஒர்க் பண்ணது, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொன்னாங்க. டெக்னீஷியன் மொத்த பேருக்குமே சொன்னாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ ஏகேவுடைய ஃபைனல் ஹாப்பி அந்த காலம் வந்துருச்சு, டீமுக்கே வந்து கங்க்ராட்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ பயங்கர ஹாப்பி. அவர் அந்த பக்கம் ரேஸில் இருக்காருன்ற போஸ்ட் பார்த்தோம். இங்கே ஒரு பக்கம் ஹிட்டு கொடுத்துட்டு அங்கே ஒரு மாதிரி மனுஷன் காமமாக உட்காந்து கார் பக்கத்தில் சில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த படத்தினுடைய பணிகள் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கீங்க. இல்லை எனக்கு தெரியாது. நம்பர் பிளேட்ல இருக்கீங்க டைரக்டர் ஆதிக் ஏகே தெரியல, அது 64 கவனிக்கல. எல்லாருமே சொல்றாங்க, நான் கவனிக்கல. அப்போ சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இதில் இன்னும் மேஜராக பார்த்தது வந்து நம்ம இந்த வாலியோடைய அந்த ஜோடி, ஸோ ஏகே அண்ட் சிம்ரன் அப்படின்றப்போ, சிம்ரன் அவங்களுடைய விண்டேஜ் சாங்கா இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வந்து பிரியா வாரியர் அண்ட் அர்ஜுன் தாஸோட ஆட வைக்கிறப்போ ஒரு மீம் பார்த்தேன். சிம்ரன் வந்து பிரியா வாரியருக்கு துப்பாக்கி பிடிங்க பிரியா அப்படின்னு. ஸோ அந்த சாங்கோட நீங்க அதை ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ அது எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சு? ஸோ அந்த சாங் ஷூட் பண்ண சீக்வென்ஸ் பத்தி சொல்லுங்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான சாங். ஏன்னா லெஜெண்ட் ராஜு மாஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சாங்கை வந்து நம்ம திருப்பியும் வந்து கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து எக்காரணத்துக்கு கூட மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. பட் அது கல்ட் இஸ் ஆல்வேஸ் அ கல்ட். நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது வந்து அது எக்காரணத்துக்கு வந்து ஸ்பூஃப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்துச்சு நமக்கு. இல்லைடா அது ஒரு நோட் இருந்துச்சு அப்படின்னோடனே. ஸோ அதை 2 பேருமே பயங்கரமாக டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. பிரியாவும் சரி, அர்ஜுன் தாஸ் சாரும் சரி. ஷூட் முடிச்சுட்டு வருவாங்க ரிஹர்சலுக்கு.
ஷூட் போவோம், காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஷூட் போவோம், முடிச்சு ரிஹர்சலுக்கு வருவாங்க, வந்துட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு திருப்பி ஷூட் போவாங்க. அர்ஜுன் சருக்குலாம் வந்து அவருக்கு ஷூட் போகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் 2 hours பிஃபோர். ஏன்னா ஃபுல் டேட்டூஸ் பண்ணணும் அவர். டேட்டூஸ்லேருந்து ஹேர்லேருந்து அந்த இதுலேருந்து டோட்டலாக அவர் வந்து ஒரு 2 hours ஆகும் டேட்டூ பண்ணுறதுக்கே. ஸோ இப்போ எங்களுக்கு 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னா ஹீ யூஸ் டு பி பிஃபோர் 2 hours. ஸோ 6 o'clock 4 o'clock அங்கே இருக்கணும். அப்போ அவர் இப்போ எந்திரிப்பார். ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 11-12 மணி வரைக்கும் அந்த குளூரில் போட்டு அவர் டான்ஸ் ஆட வச்சு அனுப்பிச்சி விடுவோம். அவர் தூக்குவாராலும் தெரியல. பட் வெரி டெடிகேட்டட் ஆக்டர் அர்ஜுன் சார் வந்து. ஏன்னா ஆதிக் வந்து முடிவு பண்ணிட்டான், அர்ஜுன் சார் வந்து இனிமே இதுக்கு முன்னாடி பார்த்த அர்ஜுன் சார் என் ஃப்ரேம்ல என்னோட படத்துல இருக்கக்கூடாது, அங்க வந்து இந்த கேரக்டரா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சாருக்கு எடுத்தது வந்து ஒரு ரிஹர்சல்ஸ் தான், டான்ஸ் ரிஹர்சல்ஸ் தான். பாடி லூஸ் ஆகணும், ஆமா பாடி லூஸ் ஆகணும், அவர் டான்ஸ் ஆட வை, அந்த தொட்டோட ரெடி பண்ண ரிஹர்சல் ஆரம்பி, அப்போதான் பாடி டோட்டலாகவே அவருக்கு இன்னும் லூஸ் ஆகும். பட் அர்ஜுன் தாஸ்க்கான அந்த ஒரு பயம் அவருக்கு ஏதாவது இருந்ததா? லைக் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன்ல ஒரு டான்ஸா அவர் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலி எனக்கு சொன்ன உடனே ஐ தாட் ஹி வில் பி வெரி ஸ்ட்ராங், ரொம்ப டைட்டா இருப்பாரு, மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப டைட்டா பண்ணுவாருன்னு நினைச்சேன். பட் ஐ திங்க் இஸ் ஹேவிங் அ ஃபினாமினல் டைமிங். செம்மையா ஆடுறாருங்க அவரு. நான் வந்து ஷார்ட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்செல்லாம் உட்காந்துலாம் ஆடி இருப்பாரு. அது ராஜ் மாஸ்டரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும்ன்றது வந்து அது அப்படியே ரீக்ரியேட். ஏன்னா அதான் கல்ட் இஸ் அ கல்ட், அது கெடுக்கூடாதுன்னு நினைக்கணும். அதுதான் நான் என்னோட. ஸோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணும். ஆனா அர்ஜுன் சாரியும் பிரியா மேமையும் வந்து வச்சு ஒன்று பண்ணணும். ஓகே. ஸோ ஏன்னா அந்த சீக்வன்ஸும் நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஓப்பனிங்ல வந்து ஏகே ஒரு 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 பில்டப் கொடுப்பாரு, இது யார் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு கட் பண்ணா ஷிப்ல வந்து அந்த நடுவுல வந்து 10 ரூபாய் தாரு. மேபி அந்த சீக்வன்ஸ் அவர் ஆனது, ஏன்னா அந்த மாதிரி நாங்க பார்த்தது கிடையாது. 10 ரூபாய் வந்து எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்கு அதுக்கு பேக்கு ஒன்று இருக்குங்க. 10 ரூபாய் he was 105 10 ரூபாய் பண்ணும்போது உடம்பு ஃபீவர். ஏன்னா இந்தியாவிலேருந்து வந்திருந்தாரு, டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் ஷிப்ல இருந்தோம், நம்ம க்ரூஸ்ல இருந்தோம், க்ரூஸ் மேல குளிர் காத்து. ஸோ ஷார்ட் வைக்கும் போது 105ல இருப்பார், இப்படி நடுங்கிட்டு இருப்பாரு. நீங்க ஒரு ஆக்ஷன் ஜாலியா இருக்கா கட் அப்படின்னு போய் உட்காந்துருவாரு, நடுங்கிட்டே இருப்பார். ஆனா டேப்லெட்ஸ் போட்டு ஒர்க் பண்றாரு, போய் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தாரு, டக்குன்னு வந்தாரு. ஸோ அது வந்து நீங்க கட்டுக்கு அப்புறம் ஒன்று இருக்கு. அர்ஜுன் சார் பயங்கரமான டெடிகேட்டட். சார் சொல்லிட்டாரு, இல்லை சப்போஸ் இஸ் நாட் ஃபீலிங் வெல்னா லெட் ஹிம் டேக் ரெஸ்ட். நம்ம அன்னைக்கு சாருக்கு ஷூட் இல்லை, நம்ம ஏதாவது பண்ணலாம், நீங்க இது ரெடி பண்ணுங்கன்னா அர்ஜுன் சார் வாஸ் இல்லை ஐ வில் டூ சார் அப்படின்னு சொல்லி நின்று ஃபுல்லாத்தையும் ஒர்க் பண்ணி கொடுத்து. அந்த குளூர்ல அவங்க டான்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டான்சர்ஸ்லாம் காஸ்டியூம்ஸ் வந்து கிளாமா இருக்கு, அவங்களோட ட்ரெடிஷ்னல் அவங்களோட ஃப்ரீக் அவுட்ல இருக்கு. கட்டுன்னு அவங்களுக்கும் குளிர். இப்போ காத்து வந்து இப்படி அடிச்சு நீ பார்த்துருக்கீங்க, இப்படி அடிச்சு பார்த்துருக்கீங்க, இப்படி அடிக்கும் காத்து. ஏன்னா நடுவு சென்டர் ஆஃப் த சீல ஷூட் பண்றோம் ஒரிஜினல். அந்த ஷிப் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் திருப்பி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த டிராவல் தான், அது நிக்கவே நிக்காது, ஒரு இடத்துல நிற்கும். அப்படியேதான் ஷூட் பண்ணோம். ஸோ அர்ஜுன் சார் வந்து செம்ம டெடிகேட்டட். அண்ட் 10 ரூபாய்க்கான ரிசப்ஷன் வந்து பெருசா வந்தது வந்து வெரி ஹாப்பி. ஏன்னா 10 ரூபாய் ஆல்ரெடி வந்து ஒரு கல்ட் சாங், அதுவுமே பெரிய ஜான் பாபு மாஸ்டர் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த படம். அதையும் நம்ம வந்து ஷுட் நாட் கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி, அது ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி ஜாக்சன் ஸ்டைல்ல பண்ணியிருப்பாரு, நல்லா பாருங்க. இது வந்து நம்ம இப்போ ஒரு 2Kலாம் 10 ரூபாய் தெரியுமான்னு தெரியல, ஜென்சிக்குலாம் தெரியுமான்னு தெரியல, வைப் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மூவ்ஸ் ப்ளஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்றது வந்து வெரி ஹாப்பி. ஓகே, சூப்பருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் அங்கங்கே இருக்கிற சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இடையில வந்து நிறைய ஒரு ஃபோட்டோஸ் ப்ரொமோஷனலாக வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது, ப்ரொமோ பண்ணுறதுக்காக. இப்போ வந்து த்ரிஷா அவர்களோட ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஏகே இருப்பார். பட் நாங்கள் அவங்களோட எதிர்பார்த்தோம் இவங்க 2 பேருக்கு ஒரு டான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அது மேபி டெலிட் ஆகிடுச்சா படத்தில்? அது டியூரேஷனுக்காக. அது வந்து சாங்கா? அது சாங்ல தான் வரும். அது வந்து டியூரேஷன்னால இட் ஹாஸ். இதுல அந்த கண்ணோட கண் சேரும் போது அந்த சாங் இருக்கு இல்லையா, அதோட கண்டினியூஷன்ல வரும். அந்த கிரீடம் சாங்கோட அதோட கண்டினியூஷன்ல வரும். ஸோ அது ஒரு ஜோன்ல வரும், அவங்க டிராவல் மாதிரி ஒன்று வரும். பட் டியூரேஷன்ன்றதுனால, ஏன்னா நிறைய சொல்லணும், ஸோ அதனால ஐ திங்க் இட் கேன் கம் பை
யூடியூப்ல வரலாம். மேபி ஏதாவது டெலிட்டட் சீக்வன்ஸ் இருக்கலாம், அப்படின்றது வரலாம். உண்மை ஒன்றா போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஏகே ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஹாப்பி, தேட்டரில் பார்க்க முடியுது, எல்லாம் பயங்கர பிளாஸ்டாக சந்தோஷமாக வந்து ஓகே ரொம்ப நாள் நம்ம மிஸ் பண்ண ஏகே படம் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஹாப்பியாக வெளில வரது வந்து பார்க்க முடியுது. அதை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா இருக்குது, இப்போ பில்லா ரெஃபரன்ஸ், தீனா ரெஃபரன்ஸ், எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் எல்லாமே தாண்டி வந்து அங்கங்கே விஜய் சாருடைய ரெஃபரன்ஸ் பார்க்குறப்போ இந்த பக்கமும் எல்லாரும் ஹாப்பியாக வராங்க. காரப்பூரி சாப்பிடணும்னு சொல்றப்போ ஏகே நக்கலா திரும்பி பார்த்து சிரிப்பாரு. அதெல்லாம் தாண்டி பிளாஸ்டா இருந்த மொமெண்ட் வந்து அவர் ஐம் வெயிட்டிங் இன்டர்வல்ல சொல்றது வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் அந்த வாரிசு இன்டர்வல் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி டேபிள் உட்கார்ந்து இருப்பாரு. அதுவும் நண்பா ஐம் வெயிட்டிங் சொல்லுவாரு. ஸோ அந்த எப்படி ஆக்சுவலா பிளான் ஆயிடுச்சு? ஆக்சுவலா இல்ல அது சீக்வன்ஸ், அது நீங்க டைரக்டர் கிட்ட தான் தெரியும். நமக்கு இப்ப நீங்க டீமா இருந்திருக்கீங்க, கதைகள் கேள்விப்பட்டு ஆக்சுவலி என்னடானா எனக்கே ஷாக்கு தான். நானே தியேட்டர்ல தான் பார்த்தேன். அது ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், பட் அது இதுதான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. ஸோ இட் ஹாஸ் பீன் ஒன்று நடக்கும்டா, ஒன்று பண்ணியிருக்காங்க சார், ஒன்று ஓப்பனா அவுட் அண்ட் அவுட் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே என்ன டைலாக் நீ வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன் என்ன டைலாக் சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த நான் தெரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பா உனக்கு சொல்லியிருப்பேன், ஏதாவது நடந்திருக்கும். ஆனா எனக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்பல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேணாம். ஓகே. ஸோ அதனால ஐம் வெயிட்டிங் வாஸ் நானே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஓகே. ஏன்னா இந்த ஆஃப்டர் போஸ்ட் கோட் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து த்ரிஷா அவங்களோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சில இடங்கள்ல லைட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து இதில் வந்து இப்போது கோட்டில் வந்து யாரோடைய ஃபேன் அப்படின்றப்போ தலை ஃபேன் சொல்கிறப்போ மங்காத்தா பிஜிஎம் வரும். இதே மாதிரி அங்கே வந்து குட் பேட் அக்லியில் வந்து ஏகே ஒன்று பண்ணியிருக்காருன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. மேபி அவர் வந்ததுக்கப்புறம் ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு அது தெரியல, கோச்சிக்காதீங்க, தெரியல. நான் கண்டிப்பாக ஆதிக்கோட கண்டிப்பா நீங்க இன்டர்வியூ பண்ணும்போது ஆதிக்கிட்டே கேட்டுக்கோங்க. ஓகே. பட் பயங்கர ஹாப்பி சார் வந்து விஜய் சாரோட டைலாக் பேசும்போது பயங்கர ஹாப்பி, வெரி ஹாப்பி. அதுவும் இன்டர்வல்ல வந்து அது பயங்கர டெம்ப்ளேட் சொல்றது. சோ வெரி வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. சூப்பருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்ண ரெஃபரன்ஸ் ஆஸ் அ ஏகே ஃபேனா, ஆஸ் அ டெக்னீஷியனா நிறைய இருந்தது, நிறைய செலிப்ரேஷன் மோடாக இருந்தது. எங்களுக்கு என்னென்னா ஒரு பர்த்டே எடிட் மேட்ச் பார்த்தோம், பிளாஸ்ட் தான் அடுத்து என்னென்ன இருக்குன்றது. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ரசிச்சு எடுத்த சீக்வன்ஸ் அவருடைய ரெஃபரன்ஸா நீங்கள் ஒரு ஷார்ட்டாக சும்மா சொல்லணும். நான் ஃபோட்டோஷூட் சாங், அந்த ஃபோட்டோஷூட் சாங் வந்து ஐ கிரியேட்டட் சம் ஹிடன் ரெஃபரன்ஸ். சாரோட இந்த மூட் இருக்கும் அந்த ஒரு ஷார்ட்டுக்கு அப்புறம் சாரோட இந்த டான்ஸ் ஸ்டெப், அது வந்து இப்போதான் நிறைய பேருக்கு தெரியுது. அப்போ ஷூட் பண்ணும்போது நான் இன்சிஸ்டா வச்சது அது. ஸோ இது வேணும் எனக்கு, ஏன்னா சார் அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்று பண்ண போறாரு, அதுக்கான ஹிண்ட்ஸ் தான் அது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ஒரு சின்ன டீகோடிங் பண்ணீங்கன்னா புரியும். பொழக்க போறேன்டா எல்லாரையும், அதுதான் அந்த விஷயம். பிளஸ் இதுனா வாங்க காலி அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஃபோட்டோஷூட் சீக்வன்ஸ் வரும்போது எல்லாரையும் போட்டு அடிச்சு காலி பண்ணி, ஸோ அந்த ஒரு ஃபீல். ஸோ அதில் வந்து தி மோஸ்ட்டாக எல்லாராலையும் என்ஜாய் பண்ணப்பட்ட ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது வந்து ஷாண்டின் சாக்கோ வந்து மலேசியா மொத்தமாக அவர் கண்ட்ரோல் தான் சொல்றப்ப நானே அங்க பில்லா கெட்டப்ல ஒரு எல்லாமே டோட்டலா ஆதிக்கோட ஐடியாஸ் தான். ஆதிக்கோடது. அப்புறம் கரெக்டா அந்த கமர்ஷியலுக்கு வந்து கொஞ்சம் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் தலைவா. கமர்ஷியல் ஈஸி கிடையாது. கமர்ஷியல் அது கரெக்டா கொடுக்கலன்னா அது தப்பா போயிடும். அது வந்து ஆதிக் அண்ட் எடிட்டர் சார், விஜய் வேலுக்குட்டி, அப்புறம் அபி சாரோட கேமரா. ஸோ ஹரிஷும் ஆதிக்கும் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ ஸோ இன்னொரு பக்கம் வந்து கின்ஸ்லி அவர் வந்து பேசிக்கா டான்ஸர்ன்றது தெரியும், பட் படங்களை காமிச்சிக்க மாட்டார். ஒரு காமெடி மேனரிசமோட இருந்துருவாரு. அவர் இங்கே ஏகேயோட பையன் வந்து அந்த பிரியா வாரியர் ஆடுறதை பார்த்துட்டு கட் பண்றப்ப அவர் இந்த ஸ்டெப்புக்கு ஆடிட்டு இருப்பாரு. அது பயங்கர ஐ மூமெண்டா இருந்தது. ஸோ அது நீங்க எடுக்கிறப்ப மேபி அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, அது வந்து நாங்க கொரியோகிராஃப்டா பண்ணியிருந்தா அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஜோக் ஒர்க் ஆயிருக்காது. ஏன்னா அதை வந்து ஆதிக்கு வந்து கேமரா வச்சுட்டான். அண்ணே இது ஒன்று ஆல்ரெடி ஐ திங்க் ஹி ஷோட் தட் நம்ம ஷூட் பண்ண காமிச்சிருக்கான் போல, பார்த்துருக்கேன் காமிச்சிருக்கான் போல. ஸோ காமிச்சிருக்கு, பார்த்தோன்னே பார்த்துட்டு அதுக்கப்புறம் he did a magic, it was blast. அது வந்து இட்ஸ் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு கின்சி சார். ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் நிறையா இப்போ ஏகே ரெஃபரன்ஸ் இருந்தது. ஒரு இப்போ த்ரிஷா அவங்களுடைய ரெஃபரன்ஸுமே இருந்தது. அவன் மங்காத்தாவா சொல்லட்டும், காரப்பூரியா இருக்கட்டும், பிரபு அவர் வந்தாருன்னா அவர் அந்த இடத்துல பயத்துக்கே பயம் காட்டுறாரு. பில்லா ரெஃபரன்ஸ் ஒருத்தர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் அமைஞ்சது வந்து அந்த சேசிங்ல வந்து டார்க்கியோடது புலி. ஸோ அது நீங்க எப்போ ஷூட் பண்ணீங்க? அதனுடைய சீக்வன்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்போ புலி வாஸ் த லாஸ்ட் ஷூட். லாஸ்டா பண்ணது தான் புலி.
எனக்கு என்னோட லாஸ்டா பண்ணது ஓகே உங்க ஒர்க்கா என்னோட ஒர்க்கா லாஸ்டா ஜிபி பண்ணது வந்து புலி தான். புலி வந்து எனக்கு ஃபோன் ஹரிஷ் கால் பண்ணிட்டு இப்போ எங்கப்பா இருக்க வந்தியாப்பா சென்னைக்கு வந்துட்டேன்ப்பா ஓகே நேரம் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஹரிஷ் இல்லை ஆதிக்கு தான் இருந்தான் டே ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு படம் தான் முடிஞ்சிருச்சு என்ன மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாட்டு இந்த பாட்டு இதுதான் பண்ணுறோம் இது பண்ண இது ஓகேவானே அண்ணனே வந்துட்டாரா அப்படின்னு யாரு இவரு தெரியுமா அவருக்கு எனக்கு தெரிஞ்ச சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல அது கேட்கலப்பா அது தெரியாது டார்க் என்ன வந்திருக்காருன்னு அவ்வளவுதான் வாட் ரெக்கார்டிங் முடிஞ்சது நேரா அடுத்த நாள் மத்தியானம் ஷூட் பிளான் பண்ணி இந்த செட்டப் பண்ணி பிளான் பண்ணோடனே எனக்கு ஐடியாஸ் இருந்துச்சு இந்த சீக்வன்ஸ் வந்து டார்க் என்ன இப்படி ஓப்பன் பண்ணணும் இங்கே வந்து இப்படி வேணும் அவரோட ஐகானிக்ஸ் எல்லாம் உள்ள வேணுன்றதுனால அவர் திரும்பி உட்கார வச்சு டக்குன்னு திரும்பி டைகர் சொன்னது அப்புறம் அதை பண்ணதுக்கப்புறம் புலி வந்தோடனே அண்ணன் வந்து இப்போ என்னடானா டார்க் என்ன கிட்ட வந்து அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கிட்டார் இருக்கும் ஒரு கை வந்து போய்கிட்டே இருக்கும் ஹேர் வந்து இருக்கும் இதுல வந்து நமக்கு வந்து சீக்வன்ஸ் போகும்போது கிட்டார் கிடையாது ஏன்னா இதுக்குள்ள வண்டியில போது கிட்டார் கை கஃப்டு ஸோ ஹேண்ட் கஃப்டு ஸோ என்ன பண்றது என்னடா பண்ணலான்னு வா பண்ணலாம் அப்படின்னு திரும்பி வா கால் தான் கிட்டார் பக்கத்து கால கிட்டார் வச்சு கிட்டார் வாசிக்கிறது கை அந்த சுடுறது சக்க பக்க அது அதுக்கப்புறம் அண்ணன் கிட்டத்தட்ட ஐ திங்க் 50+ தான் நினைக்கிறேன். அண்ணன் வந்து நான் கேட்டேன் என்ன நீங்கள் அந்த பாட்டில் முட்டி போட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு ஆமாம் தம்பி பண்ணியிருப்பதுக்கு அது எனக்கு வேணும் அப்படின்னு கம்போஸ் பண்ணுவோம் அதுக்குன்னு. ஸோ வாட் வி தாட் முட்டி போட்டுட்டு எந்திரிக்கணும் அப்படின்ட்டு தம்பி நீங்கள் ஒன்று போங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு முட்டி போட்டுக்கிட்டே வந்திருப்பார் அந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் முட்டி போட்டு ஆடி ஏந்திரிப்பேன் முட்டி வந்தோடனே நாங்களாம் பிளாஸ்ட் ஆகிட்டு அப்போ தான் யோசித்தேன் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் எனர்ஜிக்கும் ஏஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொன்னே அது தியேட்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க இட் வாஸ் ஃபிளாஷ்ட் அது கிக்கு அதெல்லாம் வேற பயங்கர ஹாப்பி. எனக்கு என்ன ஹாப்பினா இதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்றது பிளஸ் இதெல்லாம் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் உள்ள இருக்கும்போது ஐ எம் ஃபீலிங் வெரி பிளெஸ்ட். தேங்க்யூ டு ஆதிக் தான். சூப்பருங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஆதிக் வந்து அங்கங்கே படத்துல ஒரு டைலாக் வரும் சார் இப்போ வந்து உங்களுக்கும் சிம்ரனுக்கு ஒரு பாட்டு வச்சுக்கலாமா முதல்ல ஒன்று அடிக்கணும் அப்படின்ற போவாரு. அப்புறம் அந்த லைக் மேக்கிங் வீடியோ ப்ளூப்பர்ஸாக பார்க்குறப்போ அவரே பார்த்து என்ஜாய் பண்ணுவார் விசில் அடிப்பார் ஃபேன் பாயாக இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணதில் என்ஜாய் பண்ணி மாண்டரில் பார்த்து விசில் அடித்து கத்துன ஷாட் ஏதாவது டக்குன்னு ஞாபகம்? இதுதான் அந்த பார்ட்டி அந்த ஃபோட்டோஷூட் சாங்ல பாட்டு முடிச்சு திரும்பி நடப்பாரு திருப்பி நின்று ஆடுறது வந்து அது வந்து எனக்கு வேணும். ஏன்னா அது டோட்டலாக ஆஃப் ஆகிடும். எல்லாருமே கண்டிப்பாக ஓகே பாட்டு முடிஞ்சு உட்காந்துரும். திருப்பி ஆடும் போது எல்லாருமே எந்திரிப்போம். அது நடந்தது தியேட்டர்ல. அது வந்து நம்ம அங்கேயே கணிச்சதுனால அது அது பண்ணும். அப்படி சார்கிட்ட சொன்னோம் சார் அகெயின் ஓகேவா அப்படின்னு தான் கேட்டார். முடியாது நோ அப்படின்லாம் சொல்லலை. இஸ் இட் ஃபைன் ஃபார் யூ மீன்ஸ் ஓகே அப்படின்னோடனே ஏன்னா அது முன்னாடி இருக்க செம கோவமாக இருப்பார். ஸோ இங்கே தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ ஆதிக்கும் சார் இது ஒரு பண்ணலாம் சார் பிரச்சனை. அப்புறம் சார் இன்புட் கொடுத்தது தான் சரி ஆடி முடிச்சுட்டு திருப்பி ஆடிட்டு அப்புறம் அவரோட ஃபேஸ் அந்த திருப்பியும் பேக் டு ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் தான் போவார். அது வந்து சார் தான் அது பண்ணிட்டு போகும்போது அப்புறம் தான் ஓகே ஃபைன் அப்படின்னோடனே சார் அப்படியே கேரவன் போவாங்க. அப்புறம் திருப்பி அந்த மானிட்டர் தியேட்டரா மாறிடும் எங்களுக்கு போட்டு விசில் அடிச்சுட்டு அதுதான் பயங்கரமா அது. ஆனா சார் இருக்கும்போது அது வந்து கண்ட்ரோல் தான் ஃபுல் கண்ட்ரோல். மொத்த பேருமே சைலண்டா தான் இருக்கும். சார் வந்து சார் அதை சொல்றேன் அது நாங்க ஹாப்பி பயங்கர ஹாப்பி. ஸோ எனக்கு வந்து லைக் இவர் பர்சனலாக தெரியுன்றதுனால லைக் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து புலின்னு தானே கூப்பிடுவீங்க. ஸோ இந்த பக்கம் அந்த சாங் சீக்வன்ஸாக வந்தது பையன் ரிகானா இவர் பேர் விகான்னு வரப்ப எனக்கு நான் என்ன கலெக்ட் பண்ணிட்டேன் ஓகே ஆதிக்கு மாஸ்டர்கிட்டேருந்து நேம் அண்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இவர் அந்த இடத்துல அந்த மாதிரி பர்சனல் கனெக்டாகவும் உங்களுக்கு என்னென்னமோ பேசிட்டு அப்படிலாம் இல்லை. ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக தோணல. எனக்கு கனெக்ட் ஆச்சு. விகான் நீங்கள் ஏகே ஃபேனு டீமு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வரப்போ பேர்லாம் அப்படி வச்சுட்டாங்க போல. புலி அப்படிங்கிறது அவங்க நாங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே கேஷுவலாக வரும். புலி வந்து இந்த சாங் எனக்கு ஆதிக் நீ இது பண்ணுறடா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு இந்த பாட்டு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இந்த பாட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னா இந்த பாட்டு தான் பண்ணுறேன் சூப்பர். அவங்க பயங்கர ஜாலி ஆகிட்டாங்க. விகான் சத்தியமா எனக்கு தெரியாது பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஏகே படம்
இப்போ இவர் வச்சார்ல முருகதாஸ் வந்து ரஜினி சாருக்கு ஆதித்யா அருணாச்சலம் அப்போட பேரு பையன் பேரை வச்சு தர்பார்ல ஒண்ணு வச்சாரு. எங்கேயோ போகுது அந்த மாதிரி நீங்க வந்து விகான்னு ஒண்ணு வந்து இது தெரியாது. நீங்க இதுவும் ஆதிக்கிட்ட கேட்டுக்கன்னு தெரியாது. ஓகேங்க, சூப்பர் சூப்பர். அடுத்த படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. தெரியாதுங்க, தெரியாது. ஐ அம் பிளெஸ்ட் டு ஒர்க். அதுக்கு அது கடவுளுக்கு தான். சூப்பருங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மெமரி இருக்குது, எனக்கு அந்த உரிமை இருக்குது நான் சொல்லலாம். சிது வ்ளாக்ஸ் விருந்துலப்போ டான்ஸ் கேஆருக்கு ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. டக்குன்னு ஸ்பாட்லேருந்து கிளம்பி வெளில போயிட்டாரு. இப்போ அங்கே வந்து என்ன ஆச்சு, இவர் திடீர்னு வெளில போகிறாருன்னு பார்த்தா அப்போ தான் மாஸ்டரோட பேர் போட்டு போஸ்டர் வந்திருந்தது. குட் பேட் அக்லியில் வந்து இவரோட பேர் போட்டு வந்தப்போ நாங்கள் அப்படியே டீமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ஒரு சீன் பாட்டெலாம் ஆஃப் பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஃப்ரம் தட் மூமெண்ட் டு திஸ் படம் ஹிட் ஆகி தேட்டரில் உங்களை பார்க்குறப்போ நான் பர்சனலாக பயங்கர ஹாப்பி. ஆன் பிகாஃப் ஆஃப் எவ்ரி அஜித் ஃபேன்ஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சூப்பராக காமிச்சிருக்கீங்க ஏகேவை. ஸோ நீங்கள் அண்ட் ஆதிக் அடுத்த படமும் இதே மாதிரி பிளாஸ்டாக கொடுக்குன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கடவுள் கையில தான் இருக்கு, ட்ரை பண்றோம். சூப்பர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ வெரி மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.